இன்றைக்கி முருங்கையில் ஆம்லெட் போடலான்னு முருங்கையில் பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அப்புறம் முருங்கையிலையும் கொஞ்சம் போட்டு இதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆம்லேட் கலக்கி போடணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தாச்சு. இதுக்கு 2 முட்டை போடலான்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சட்டி காய போட்டிருக்கிறேன். 2 முட்டை எடுத்து வச்சுருக்குது. இதை கொஞ்சம் அப்படியே கலக்கி வச்சுக்கலாம். ஏன்னா தேவையான உப்பு காரம்லாம் அதுலேயே இருக்குது. இதை சும்மா மட்டும் கலக்கி வச்சுக்கலாம். கலக்கிட்டு அந்த தாளித்ததையும் இதில் எடுத்து கொட்டி நல்லா கொஞ்சம் கலக்கிட்டு ஒரே ஆம்லேட்டாக போட வேண்டியதான். சரி, இந்த ஆம்லேட்டுக்கு ஒரு காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த சைடு. அப்புறம் தான் யோசித்தேன், சரி எப்படி ஆம்லேட் சாப்பிட்டுட்டு தானே காஃபி குடிப்போம், அப்புறம் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இதை போட்டாச்சு. ஆம்லேட் போட்டாச்சு. பீஸா மாதிரி நல்லா இருக்குது. இதுக்கு வேணும்னா அந்த டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம்.